அன்பகத்து இல்லா உயிர்வாக்கை வண்டார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இந்த வற்றல் மரம் தளிர்த்தற்று அதை ஊமையாக சொல்லுவார். அப்படின்னா என்னான்னு தெரிஞ்சுக்கங்க. பாலைவனத்தில் தண்ணியே இருக்காது. அந்த தண்ணி இல்லாத மரத்தை இடத்துலையும் ஒரு மரம் நல்லா துளுத்து வரும். ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில் அந்த உயிர் இருக்கும். அது கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். திருப்பி ஒரு 5 வருஷம் தொடர்ந்து மழையே இருக்காது பாலைவனத்தில். அப்போ என்ன செய்யும், அந்த மரம் சுத்தர காஞ்சி போயிடும், வேறு வரைக்கும் காஞ்சி போயிடும். அந்த மரத்தை திருப்பி நான் உயிர் உண்டாக்குறேன், தளிர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனாச்சு தண்ணி ஊற்றுனா அது தளிர்த்து வருமா? அது ஒரு காலம் தளிர்த்து வராது, வீணாக தான் போகும் அந்த மரம். இதை ஓமையாக சொல்கிறாரு இந்த குரலில். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்டார்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இது எப்படி இந்த குரலுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது? அன்பகத்து அப்படின்னா என்னமோ அன்பகம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அன்பு அகம்னா உடம்பு. இந்த உடம்புல மனித பிறவியை அன்பை வளர்ப்பதற்கு தான். சும்மா கார் வாங்கிறதுக்கும் இடம் வாங்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் கோடீஸ்வரனாக வாழ்கிறதுக்காகவும் மனிதனை கடவுள் படைக்கவில்லை. அன்பை நான் பிறரிடத்தை காமிக்க வேண்டும். அது நட்பாக மாறும். அந்த நட்பினால் நமக்கு உறவுகள் மேம்படும். புரியுங்களா? ஒரு குடும்பத்தில் சண்டை வம்பு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், நான் அந்த வீட்டுக்கே போக மாட்டேன்ப்பா, அவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க முடியும். அந்த குடும்பம் செழிப்புற்று இருக்காது. இது சத்தியமான உண்மை. அதை தான் இந்த குரலை சொல்கிறாரு, ஓமையாக சொல்கிறாரு. ஒரு காஞ்சி போன மரத்துக்கு நீ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது துளிர்த்து வராது. அதே போல் உன் உறவு முறையில் ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை, உன்னை திட்டான்னு நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்திலே வாழ்க்கை சிறப்பாக அமையாது, செழிப்புற்று இருக்காது. ஒரே வேலை நான் மட்டும் வாழ்ந்துக்கிறேன்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? பிரியாணியை செஞ்சு நானே சாப்பிட்டு ஆகா சூப்பராக இருக்கு பிரியாணி சொன்ன அர்த்தமா அடுத்தவனுக்கு கொஞ்சம் கொடுக்கும். அவன் தின்னுட்டு நீங்கள் சமைச்சது நல்லா இருக்கு சார்னு சொல்லணும். இது எப்படி வரும்? உறவு முறையிலே தான் வரும். நான் சொல்கிறது புரியுங்களா? உறவு முறையிலே தான் வளரணும். இதுக்கு என்ன செய்யணும்? ஒருத்தன் எவ்வளோ திட்டினாலும் போட, அவன் மேலே கோவப்படாத, அன்பை காட்டு. அந்த கோவம் நீடிச்சிருக்காது. சீச்சி அவனை யார் திட்டினா நம்ம பேர்பட்டவனை அப்படின்னு அவனுக்கு மனம் இறங்கும். பிறகு இந்த உறவு நீடிக்கும். அதனால தான் சொல்கிறார், நீ அன்பை காட்டாட்டினா இந்த உறவு எப்படி காய்ந்த மரம் போல் செழிப்பில்லாமல் போயிடும். அதனால் அன்பை காட்டணும் அப்படிங்கிற அவசியத்தை தான் அன்புடைமை குரலில் 7வது குரல்